நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கு, விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. நம்ம 4, 5 தோட்டத்துக்கு போங்க. அந்த தோட்டத்து உரிமையாளர்கள்கிட்ட நீங்கள் ஒரு அனுபவம் கேட்டுக்கோங்க. ஒரு அனுபவ பகிர்வு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு, நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன ஒரு கற்பனை இருக்குது, என்ன டிசைன் பண்ணலாம், என்ன மாதிரி நமக்கு தேவை. அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறக்க நம்ம ஒரு தேவையை பண்ண முடியாது. அவங்க காய்கறி போடுறாங்கங்கிறக்க நம்ம காய்கறி நிறைய போட தேவையில்லை. நமக்கு வீட்டு தேவைக்கு காய்கறி போதுமா, நம்ம மரங்கள் அதிகமாக வேணுமா, பழ மரங்கள் அதிகமாக வேணுமா, எது ஈஸியாக அழுகாதோ அந்த மாதிரி பழங்கள் மரங்கள் நிறைய வச்சுக்கலாம். இப்போ கொய்யா மாதுளை கொஞ்சம் தாங்கும், ஒரு 4 நாள் முன்னாடியும் பறிச்சுக்கலாம், 4 நாள் கழிச்சும் பறிச்சுக்கலாம். ஆனால் சப்போட்டா பழம் வந்து பறித்து வச்சாச்சுன்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுலேயும் நிறைய டேமேஜ் ஆகும். நவாப்பழ மரம், அத்திப்பழ மரம், இந்த மாதிரி நம்ம எது நமக்கு அதிகமாக தேவையோ அதை அதிகமாக பிளான் பண்ணி வச்சுக்கலாம். எது கெட்டு போகாது, எந்த பழத்தை நம்ம ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த பழத்துக்கு அதிகமாக ரேட்டு கிடைக்குது, விற்பனை வாய்ப்பு எதுக்கு அதிகம், இந்த மாதிரி ஸ்டடி பண்ணி அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க தண்ணியை பொறுத்து. இப்போ தென்னங்கன்னா நான் வந்து 500 தென்னங்கன்று வச்சுட்டேன்னா தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம அதிகபட்சம் ஒரு 30லேருந்து 50 தென்னங்கன்று நமக்கு இது ரொம்ப தாராளமாக போதும். நம்ம வீட்டு தேவைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம், நம்ம தேங்காய் யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம், தேங்காய் இளநீ எல்லா பயன்பாட்டுக்கும் நமக்கு ஒரு 30 மரமே ரொம்ப அபரீதமாக போதும். 10 பேர் குடும்பத்தில் இருந்தாலும் 10 பேருக்குமே செழிப்பாக அதுலேருந்து இளநீ தேங்காய் வந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி எந்த மரங்கள் எவ்வளோ வேணும், அது விற்பனை வாய்ப்பு எப்படி, அது வறட்சி தாங்குமா, அதுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படும், அது டிம்பர் மரமாக வளர்த்தோன்னா அது வெட்டி விற்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், நம்ம வெட்ட போகிறோமா இல்லை நம்ம காலகாலத்துக்கு வளர்த்துட்டே இருக்க போகிறோமா, எல்லாத்தையுமே நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இது வேணும் வேண்டாங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் தோட்டத்தில் அது இருக்குது, நான் அப்படியே அதை பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நம்ம இடம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி. எனக்கு மஞ்சக்கடம்பு நான் ஃப்யூச்சரில் வந்து கட்டில் செஞ்சு விற்க போகிறேன், மஞ்சக்கடம்பு மரமே நான் ஒரு 500 மரம் வைக்க போகிறேன், அந்த 500 மரத்துக்கு எனக்கு இடம் இருக்குது, அதுக்கு தேவையான தண்ணி இருக்குது, அது நான் ஒரு ஆசாரியை வச்சு நாளைக்கு கட்டில் செஞ்சு விற்க போகிறேன், அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது, நீங்கள் நினச்சிங்க உங்களுக்கு முடியும்னா அதை செய்யலாம். இது நான் போய் என்ன பண்ணுறது, இதை இவ்வளோ வளர்த்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க, அதுக்கு தக்கன வச்சுக்கலாம். ஸோ உங்களோட தேவை, உங்களோட இடம் அமைப்பு, உங்களோட நீர் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பண்ணையை வடிவமைப்பு பண்ணிக்கலாம். எனக்கு தென்னை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுக்கு, தென்னை எனக்கு நல்ல குளம் பக்கத்தில் இருக்குது, தண்ணி ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னா நீங்கள் தென்னை மரம் நிறைய போடலாம். தேங்காய் சிரட்டையாக விற்றாலும் பெரிய அளவில் விற்கலாம், இளநியாக விற்கலாம், தேங்காயாக விற்கலாம், எதுனாலும் விற்கலாம். நம்ம தேங்காய் நார்லேருந்து வரக்கூடிய பொருட்கள் உற்பத்தி பண்ணலாம். ஃப்யூச்சரில் நம்ம இன்றைக்கி வளர்த்தோன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அது செய்யலாம். ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு நமக்கு தேவை, எந்த அளவுக்கு நமக்கு பண்ண முடியும், இந்த சோர்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஒரே ஆள் எல்லாமே பண்ண முடியாது. ஒரு வீட்டில் மனைவியும் சப்போர்ட் பண்ணணும், இல்லை மனைவிக்கு ஆசை இருந்தால் கணவனும் சப்போர்ட் பண்ணணும். 2 பேரோட முடிவுமே ஒரே முடிவாக இருக்கணும். இப்போ என்னோடய மனைவி வந்து இதில் எனக்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளே செஞ்சிடலாம், எல்லாம் நம்மளே செஞ்சிடலாம் அப்படி 100 மரக்கன்று நாங்களே நட்டணும். அது குழி எடுத்து நடுறதுக்கு தண்ணி நினச்சி குழி எடுக்கணுங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் குழி மாங்குன்னு குழி எடுப்போம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு குழி எடுப்போம், ஒரு 2க்கு 2 குழி. அது தண்ணி ஊற்றி குத்தினா ஈஸியாக தோண்டிடலாங்கிற நாலேஜ் கூட கிடையாது. ஆனால் செஞ்சு பார்ப்போம். அது செஞ்சு ஒரு 10 மரக்கன்னுக்கு குழி எடுத்ததுக்கப்புறம் பக்கத்து தோட்டத்தில் ஆனால் தண்ணி ஒரு குடத்தில் தண்ணி ஊற்றி தோண்டுங்க, ஈஸியாக தோண்டிடலாம் அப்படின்னாப்புல. ஸோ இதை வந்து நம்ம பண்ண தான் அனுபவம் வரும். நம்ம அதை யோசிச்சுட்டே இருந்துட்டு அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அதிகமாக யோசிக்க தேவையில்லை. அதை நம்ம இறங்கிட்டு செய்யலாம். நம்ம கோழி வளர்க்கணுன்னா எப்படின்னு நம்ம பெருசாக ஸ்டடி பண்ண தேவையில்லை. 4 கோழி வாங்கி வளங்க, அதுவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். 4 ஆடு வாங்கி வளங்க, அதுவே என்ன சாப்பிடுது என்ன சாப்பிடக்கூடாது, அது எப்படி மேய்க்கணும், அது என்ன எல்லாமே நம்ம படிச்சிடலாம். அது உடம்பு எப்படி இருக்குது, அதுக்கு என்ன தேவை, நம்ம அதை விட்டு அது புக்கில் படித்து அந்த நாலேஜ் வராது. கோழி வளர்க்குறதும் ஆடு வளர்க்குறதும் மரம் நடுறதும் புக்கில் படித்து வராது. அதை நீங்கள் வளர்த்து பாருங்கள், அதுவே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். முருங்கை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது, முருங்கை ஒரு புழு வருது, பூச்சி, அந்த ஊரல் பூச்சி வருதுன்னா முருங்கையில் எதுக்காக வருது, நீங்கள் 10 மரம் வளர்த்திங்கன்னா பார்க்கலாம் அது எதனால் வருது. இப்போ நம்ம தோட்டத்தில் இவ்வளோ மரங்கள் 180 170 மரம் இருக்குது. முருங்கை புழு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 4-5 மரத்தில் வந்தது. இப்போல்லாம் எந்த மரத்துலையுமே அந்த புழுவே பார்க்க முடியலை. ஆனால் எல்லா மரங்களும் கலந்து இருக்குது, ஒரு காடு மாதிரி இருக்குது. அப்போ அது முருங்கை மரம் மட்டும் நம்ம முருங்கை தோப்பாக வைக்கிறோம், இல்லை ஒரே ஒரு முருங்கை மரம் இருந்தால் வருமோ என்னமோ தெரியல. நம்ம நிறைய மரங்கள் வச்சுருக்கோம், பல 1000 மரம் இருக்குது. அதனால் எனக்கு முருங்கையில் அந்த மாதிரி ஊரல் புழு தொந்தரவு இல்லை. அது மாதிரி புளிய மரமும் தோப்பாக இருந்தால் காய்க்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அதிகமாக நம்ம ஒரே இடத்துல வைக்கல. ஒரு புளிய மரத்துக்கு இன்னொரு புளிய மரத்துக்கும் 100 அடி 200 அடி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது ஒரு ஓரத்தில் இருக்கும், இந்த புளிய மரம் ஒரு ஓரத்தில் இருக்கும்.
ஸோ நம்ம எல்லாம் கலந்து வச்சோம்னா அதுலேருந்து நமக்கு ஒரு காடு மாதிரி தோற்றமும் கொடுக்கும், நல்ல மரத்து நிழல் கொடுக்கும். அந்த நிழலுக்கு கீழே நிறைய இலைகள் தலைகள் விழுந்து கிடக்கும், அதில் புழு பூச்சி உருவாகும், அதில் மழை தண்ணி உள்ளே இறங்கும், அந்த வாட்டர் எவாப்ரேஷன் தடுக்கப்படும், நீர் வெப்பமாகிறது நமக்கு கம்ப்ளீட்டாக குறையும் அடர்த்தியாக மரம் வைக்கிறதுனால. ஸோ நம்ம பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கருவேப்பிலையை பொடி பண்ணி விற்கலாம், இலந்த பழத்தை சேல் பண்ணலாம், ஒரு களைச்செடியை கூட இன்றைக்கி பணமாக மாற்றலாம் அவங்களோட தேவைகளை பொறுத்து. எனக்கு களைச்செடியாகவே இருக்கட்டும்னாலும் இருக்கலாம். களைச்செடி நம்மக்கிட்ட நன்னாரி வேர் முளைச்சிட்டே இருக்குது தோட்டத்தில் சுற்றி அதை எடுத்து நன்னாரி உற்பத்தியும் பண்ணலாம். ஸோ நம்ம தேவை தான், நம்மளால் எது முடியும் எது முடியாது, எத்தனை வேலையாட்கள் தேவைப்படும், நம்ம கணவன் மனைவி சேர்ந்து பண்ணலாமா, நமக்கு அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி இதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு இதில் என்ன கொடுக்கலாம், இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக செய்யுங்க. அது ரொம்ப பிளானிங்லேயே போயிட்டுருக்க வேண்டாம். அது செஞ்சால் மரங்கள் வளர்ந்துட்டே இருக்கும். இப்போ நான் இது இப்படி வரும்னு நினச்சி எதிர்பார்த்து நான் செய்யலை. ஆனால் மரம் வச்சு விட்டுட்டே இருந்தேன். வர கோடையில் சில மரம் காஞ்சி போகும், பட்டு போகும். அடுத்த மழை சீசனில் திரும்ப ஒரு 10 மரத்தை வாங்கி வச்சுருவேன். மரம் வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அபரீதமாக கிடைக்கிது. கொய்யாவாக அது 100-200 கிலோ கிடைக்கிது, மாதுளையாக 200 கிலோ கிடைக்கிது. இப்போ கொடுக்காப்புளி வர ஆரம்பிச்சிட்டு, நவாப்பழம் வர ஆரம்பிச்சிட்டு, புளியம்பழம் வர ஆரம்பிச்சிட்டு. நம்ம வைக்கிற அன்னைக்கு பெருசாக யோசிக்கலை, ஆனால் வச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அந்த செல்வம் வந்து வாரி வாரி வழங்கும். மாடு நம்ம வேண்டான்னு சொன்னாலும் மாடு குட்டி போட்டுகிட்டே இருக்கும், மாட்டிலேருந்து பால் வந்துகிட்டே இருக்கும். பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். கோழி வாங்கி விட்றோம், ஒரு 10-20 கோழி. அது கண்டிப்பாக நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அது பெருகிட்ட தான் இருக்கும். அது முட்டை போடும், அது அடை காக்கும், அது குஞ்சு பொரிக்கும். அந்த செல்வம்ங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். பாமையன் ஐயா சொல்லியிருக்காங்க, நம்மாழ்வார் ஐயா, செந்தமிழ்னு எல்லாருமே செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும், அது வாரி வாரி வழங்கும். பாமையன் ஐயா அழகாக சொல்லுவாங்க, இரும்பு 1 கிலோ இரும்பு ஓர் போட்டோன்னா ஃபேக்ட்ரியில் 1 கிலோ இரும்பு கிடைக்காது, ஆனால் ஒரு நெல் போட்டால் நமக்கு 100 நெல் வரும். எல்லாமே பெருகக்கூடியதான். அதை நம்ம கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, அது வேண்டாமாங்க, இது வேண்டாமாங்க, அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்க வேண்டாம். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நான் பண்ணிடுவேன், எனக்கு இது வேணும், கட்டாயம் எனக்கு வேணும்னு நீங்கள் நினச்சா மட்டும் வாங்க. இன்னொருத்தர் சொல்லி இதை செய்யவே செய்யாதீங்க. எந்த தொழிலுமே இன்னொருத்தர் சொல்லி செய்யாதீங்க. அதில் குறிப்பாக விவசாயம், தோட்டங்கிறது இன்னொருத்தர் சொல்லி செய்யவே கூடாது. உங்களுக்காக அந்த உந்துதல் இருக்கணும், எனக்கு இது வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும், நான் வாழ்கிறதுக்கு இப்படி ஒரு இடம் வேணும், என் குழந்தைங்களுக்கு இது வேணும், என் ஒய்ஃபுக்கு இது வேணும், அப்படி நினச்சா மட்டும் செய்யுங்க. அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்கன்னு தயவு செஞ்சு எந்த காரியத்துலையும் இறங்காதீங்க, குறிப்பாக விவசாயத்தில் இறங்காதீங்க. இப்போ எனக்கு எதனால் இந்த தோட்டம் அனுபவம், இந்த ஆசை வந்ததுன்னா, என்னோடய தாத்தா தோட்டத்தில் நாங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, அவங்களோட பசங்க ஒரு 17-18 பேர் பசங்க, பொண்ணுங்கன்னா ஒரு 13 பேர், ஒரு 30 பேர் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி. எல்லாருமே அந்த தோட்டத்துக்கு போய் தொட்டியில் குளிப்போம், சப்போட்டா மரத்துலேருந்து சப்போட்டா பழம் பறித்து சாப்பிடுவோம், தென்னை மரத்தில் ஏறி இளநீ, ஒரு ஆள் 5 இளநீ 6 இளநீ குடிப்போம். ஆனால் கடையில் போய் 40 ரூபாய்க்கு நமக்கு இளநீ வாங்கி குடிக்கிறதுக்கு மனசு வராது. ஆனால் நம்மளே தோட்டம் வச்சுருக்கோம், 50 தென்னை மரம் இருக்குன்னா நமக்கு அந்த அது பொருளாதாரமாக கண்ணுக்கு தெரியாது, அது செல்வமாக கண்ணுக்கு தெரியும். எவ்வளோ சாப்பிட்டாலும் அது அழியாது. நம்ம வாழைத்தார் இருக்குதா, ஒரு 50 வாழை மரம் இருக்குதா, நம்ம அட் அ டைமில் 10 பழனாலும் சாப்பிட்லாம். அது வந்து ஒரு பணமாக தெரியாது. நம்ம இடத்துல ஒன்று உற்பத்தி ஆகுது, நம்ம இடத்துல ஒன்று விளையுதுன்னா அது உங்களுக்கு அபரீதமாக இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா கூட 40 ரூபாய்க்கு ஒரு 100 இளநீ வாங்கி சாப்பிட்றதுக்கு யாருக்கும் மனசு வராது. ஆனால் 100 தென்னை மரம் இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை இளநீ வேணாலும் வெட்டி கொடுக்கலாம். அது ஏன்னா செல்வம், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும், பொருளாதாரம் கிடையாது. நம்மாழ்வார் ஐயா, செந்தமிழ்னாலும் ரொம்ப அழகாக இதை சொல்லியிருப்பாங்க. அது வாரி வாரி வழங்கும் தோட்டங்கிறது. நம்ம வேண்டான்னு சொன்னாலும் நெல்லிக்காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும். அதை அள்ளி நீங்கள் ஜூஸ் போடலாம், ஊறுகாய் போடலாம், ஒன்றுமே வேண்டாம்லாம் அப்படியே கீழே கொட்டலாம். இல்லை ஒரு கரைசல், அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு வெல்லத்தை போட்டு கரைசல் உற்பத்தி பண்ணி அதை மரங்களுக்கு ஊட்டமாக கொடுக்கலாம். என்னன்னாலும் பண்ணலாம். அதுமாதிரி எந்த பொருள் வந்தாலும் தோட்டத்தில் நம்ம பண்ணையிலேருந்து வரக்கூடிய எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. அவ்வளோ பெரிய கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், எல்லாமே பயன்பட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாமே நமக்கு மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இலை விழுதா, இந்த இலை வந்து ஒரு மக்கு சத்து, உரம்தான் மண்ணுக்கு. அது இன்னும் நிறைய நுண்ணுயிரிகளை உருவாக்கும், இன்னும் நிறைய எச்சங்கள் அந்த நுண்ணுயிரிகள் கொடுக்கும்.
அந்த மண்ணுக்கு வளம் கிடைக்கும், சத்து கிடைக்கும், இன்னும் அந்த மரம் நல்லா வளரும். நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், வச்சு விடுறது, தண்ணி ஊற்றுறது தான் நம்ம கடமை. அதை செஞ்சிட்டோம்னா ஒரு டைமில் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அது நம்ம சொல்ல முடியாது. அந்த டைமில் நமக்கு தோட்டம் வந்து ரொம்ப செழிப்பாகும். அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேண்டான்னு சொன்னாலும் வேப்ப மரம் ஒரு 10 மரம் இருக்குது. எந்த வேப்ப மரமே நம்ம நட்டினது கிடையாது. வேப்ப இலை வந்து ஆடு சாப்பிடுது. வேப்ப இலை கீழே விழுந்தாலும் நல்லது. வேப்ப மரம் ஒரு நிழல் தருது, ஆக்சிஜன் தருது. நீங்கள் பயனுன்னு பார்க்காட்டி கூட பயன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயனுன்னு பார்க்க தேவையே கிடையாது. நீங்கள் வச்சு விட வேண்டியது மட்டும்தான் உங்கள் கடமை. எல்லாமே உருவாகிட்டே இருக்கும். ஆடு, மாடு, கோழி, நீங்கள் என்னன்னாலும் வளர்க்கலாம். என்ன மரங்கள், என்ன செடி, புல், பூண்டு எல்லாமே வளர்க்கலாம். வசம்பு வளர்க்கலாம். வசம்பெல்லாம் வறட்சி தாங்கி நல்லா வருது. ஒரு மரத்தூரை சுற்றி நீங்கள் ஒரு 20-30 மரத்தை சுற்றி போட்டாலே வசம்பு நிறைய கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு 1/2 டன் வசம்பு சேல்ஸ் பண்ணார், 500 கிலோ. நல்ல லாபகரம் தான். அவர் வசம்பு மெனக்கெட்டு போடல, அவர் தோட்டத்தில் அங்கங்கே போட்டு முளைச்சது தான். அதை எடுத்து சேல் பண்ணார். வசம்பில் ஒரு நல்ல பணம் கிடச்சிது அவருக்கு. அது மாதிரி மற்றவங்க என்ன சொன்னாலும் அதில் உங்களுக்கு எது தேவையானதுன்னு எடுத்துக்கோங்க. உங்களால் என்ன செய்ய முடியும் அதை செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். உங்களுக்கு நிஜமாகவே நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறோமோ அதை விட வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. நம்ம மரங்களுக்கு நடுவில் நம்ம ஆடு, மாடு, கோழியோட நம்ம ஃபேமிலியோட தோட்டத்தில் இருக்கிறத விட வேறு எந்த சுகமும் கிடையாது. இங்கே ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ஒரு தூசி கிடையாது. அவ்வளோ அமைதியாக ஃபுல்லாக பறவை சத்தம், பூச்சி சத்தம் கேட்டுட்டு இங்கே நம்ம சுவாசிக்கிற காற்றே வித்தியாசம் தெரியும். நம்ம சிட்டிக்குள்ளே மூச்சு விடுறதுக்கும் நம்ம தோட்டத்தில் உட்காந்து மூச்சு விடுறதுக்கும் அந்த மூச்சு உள்ளே போயிட்டு வெளில வர்றதே அவ்வளோ சுகமாக இருக்கும். என்ன நம்ம சிட்டிக்குள்ளே இருந்து அந்த ஹாரன் சத்தம், தூசி, ஹெட்லைட்டு, இந்த பொல்யூஷன் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னா நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒருக்க நம்ம சிட்டிக்குள்ளே கூட போயிட்டு வந்துக்கலாம் தேவைக்கு. ஆனால் இந்த இடத்துல வாழ்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மன நிறைவுன்னு சொல்கிறத விட சுகமாக இருக்கும். நம்மாழ்வார் சொல்லுவார், விதை போடுறோம், முளைச்சா மரம், முளைக்கல்னா உரம். நமக்கு 2 வருஷம் 3 வருஷம் வளர்ந்த மரமே பட்டு போகும். ஆனால் பட்டு போன மரத்தை அறுத்து அதை நம்ம ஆடு, மாடு, கோழி வளர்க்குற இடத்துக்குள்ளே 2 தூண் மாதிரி போட்டு மேலே அந்த கம்பை நீட்டி விட்டால் அதில் ஒரு 10-20 கோழி ஏறி உட்காந்துக்குது. ஒரு மழை காலத்தில் கீழே சதன்னு இருக்கிறப்போ அதில் உட்காந்துருது. நமக்கு ஒரு மரம் பட்டு போனால் கூட அந்த விறகை எப்படினாலும் பயன்படுத்தலாம். அது அடுப்பில் தீ எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கோழி நிற்கிறதுக்கோ, ஆடு நிற்கிறதுக்கோ, மண்ணில் படாமல் நிற்கிறதுக்கு அது சதன்னு இருக்குது மழை காலத்தில், அது அந்த கட்டைக்கு மேலே ஏறி நின்றுக்கும். எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இயற்கையான பொருள் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் பணமாக, பொருளாதாரமாக பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் நடந்துகிட்டே இருக்கும் உங்கள் தோட்டத்துலேருந்து. அதே மாதிரி குழந்தைங்கள வந்து நம்ம இந்த ஓப்பன் ஸ்பேஸில் 4 செவருக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறப்போ அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். அவங்களுக்கு தேவையான வெயில் கிடைக்கும், நல்ல காற்று கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். வீட்டில் வந்து ஒரு கரண்ட்டு ப்ளக் பாயிண்டில் போய் கை விட்டுருவாங்களோ, அதை பண்ணிடுவாங்களா, இதை பண்ணிடுவாங்களா, ஷாக் அடிச்சிருமா, இப்படின்னு நம்ம பயப்படணும். தோட்டத்தில் வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்ருப்பாங்க, ஆடு, கோழி கூட விளையாண்டுட்டு அவங்க பாட்டுக்கு அந்த மண்ணில் ஏதாவது தண்ணி ஊற்றி குழச்சிட்டு விளையாண்டுருப்பாங்க. அவங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் நம்ம கூப்பிட்டா தான் வருவாங்க, கூப்பிடலன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டுக்கவே வேண்டாம். அந்த குழந்தை வளர்க்குறது, 2 குழந்தை என்கேஜ் பண்ணுறது, அவங்கள பார்த்துக்கணும், இந்த கவலையே இந்த தோட்டம் லைஃப்பில் கிடையாது. அவங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தால் அவங்க ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. நம்ம பார்க்குற வேலையை சேர்த்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்கள என்கேஜ் பண்ணணும், இந்த விளையாட்டு ஜாமான் போர் அடிச்சிடும், இந்த வீடியோ டிவி போர் அடிச்சிடும், அப்படி கதையே கிடையாது. ஒன்றுமே இருக்காது. வெறும் மண்ணில் சும்மா கம்பை போட்டு குத்தி கிளச்சி ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி விளையாண்டுட்ருப்பாங்க. 5 மணி நேரம் விளையாடுவாங்க. அவங்களுக்கு ஆடியோ வீடியோ ஒரு பாட்டு கேட்டால் கூட 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் போர் அடித்து அடுத்த வீடியோவை ஸ்வைப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு சின்ன கொஞ்சோண்டு மண், கொஞ்சம் தண்ணி, ஒரு கம்பு, குச்சி இருந்தால் போதும். 5 hours குழந்தைங்க வந்து எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. அதில் குத்தி கிளச்சி அதில் செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஆடு, மாட்டுக்கு தீவனம் போடணுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் வெட்டி கொடுக்குற முருங்கை மரம், ஈட்டி மரம், செம்மரம்லாம் வெட்டி கொடுப்பேன். என்னோடய பையன் வந்து உள்ளே போய் ஆட்டுக்கு, மாட்டுக்கு கொடுத்துட்டே இருப்பான். ஆட்டுக்கு தடவை கொடுக்குறது, ஆடை பிடிச்சி விளையாடுறது, இதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. என் பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் உடம்பு சரியில்லை. தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்த 8வது நாள் அவன் மண்ணில் விளையாண்டான். அடுத்த நாள் சரியாயிட்டு. ஒரே வாமிட், எது சாப்பிட்டாலும் வாமிட் பண்ணிகிட்டு இருந்தான். தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால் சரியாயிடும். அவனுக்கு இப்போது 9 வயசு ஆகுது. 9 வருஷத்தில் அவனுக்கு எப்போல்லாம் உடம்பு சரியில்லையோ தோட்டத்துக்கு கூட்டு வந்து மண்ணில் விட்டால் அடுத்த நாளே சரியாயிடும். 2 நாள் 3 நாள் காய்ச்சலில் இருப்பான், வீட்டுக்குள்ளே படுத்தே இருப்பான்.
சரியாக சாப்பிட மாட்டான். அவனை கூட்டிகிட்டு வந்து தோட்டத்தில் மண்ணில் இறக்கி விட்டாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயங்கர எனர்ஜி வரும். அவன் பாட்டுக்கு ஓடுவான், தண்ணியை நினைப்பான், இதை பண்ணுவான், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவான். அடுத்த நாள் அந்த காய்ச்சலும் இல்லாமல் போயிடும், நல்லா சாப்பிடுவோம். அது மனசுனால நடக்குதா, உடம்புனால நடக்குதா, இயற்கைனால நடக்குதான்னு தெரியாது. உடம்பு சரியில்லைன்னா மண்ணில் இறக்கி விட்டால் உடம்பு சரியாயிட்டு என்னோடய பையனுக்கு. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா விஷயத்துலையுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்ம அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டாம் அந்த உடம்பு சரியில்லைன்ட்டு. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு 2 வயசுலேருந்து எப்போ காய்ச்சல் இருந்தாலும் தோட்டத்தில் கொண்டு வந்து மண்ணில் விட்டாச்சுன்னா போதும், காய்ச்சல் சரியாயிடும். அது ஒரே நாளில் சரியாயிடும். 4 நாள் காய்ச்சல் இருக்குது, நம்ம டேப்லெட் கொடுத்து பார்த்துருப்போம், ஒன்றும் சரியாக இருக்காது, டானிக் கொடுத்து பார்த்துருப்போம், சரியாக இருக்காது. தோட்டத்தில் மண்ணில் வந்து இறக்கி விட்டாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு உடம்பு ரெஃப்ரெஷ் ஆகி நல்ல இந்த சன்லைட்டு, இந்த தண்ணி, இந்த காற்றை சுவாசிக்கிறதுல உடம்பு சரியாகி அவன் ரெக்கவர் ஆகி வந்துடும் அடுத்த நாள். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம 4 செவருக்கு வெளியில் இடம் கொடுக்குறதே ஒரு ஒரு பெரிய விஷயம். நம்ம 800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு அப்பார்ட்மெண்ட் சென்னையில் பெங்களூரில் அடைச்சி வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மொட்டை மாடி கூட்டு போனாலே அந்த குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கே அப்படி தான், ஒரு 4 செவருக்குள்ளே உட்காரதோட ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம தோட்டங்கிறது அந்த மாதிரி ஒரு இடம். இது நமக்கு ஆரோக்கியம் தரும், கண்டிப்பாக மன நிறைவு தரும், எப்படினாலும் சொல்லலாம். நமக்கு அங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். தோட்டம் மரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை, மரம் வளர்க்குறது உலகத்தில் யாருக்குமே பிடிக்காதுன்னு கிடையாது. யாருமே மரத்தை வந்து குறை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் கல்யாண வீட்டில் மரக்கன்று கொடுத்தாங்கன்னா அதை ஆசைப்பட்டு எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. நர்சரி, இவ்வளோ நர்சரி வந்திருக்கு, எல்லாருக்குமே மரம் வளர்க்கணுங்கிற ஆசை இருக்குது, செடி வளர்க்கணுங்கிற ஆசை இருக்குது, எல்லாருமே வாங்குவாங்க. எனக்கு மரம் வளர்க்குற பிடிக்காதுன்னு உலகத்தில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. எனக்கு எல்லாருக்குமே மரம் பக்கத்தில் இருக்கணும், மரத்து நிழலில் இருக்கணும், மரம் வேணும்னு நினைக்கிற மக்கள் தான். அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம வைக்கிறோமோ அது அவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டுருக்கும். நம்ம இன்னும் 5 வருஷம் கழித்து வச்சோம்னா இன்னும் 5 வருஷம் கழித்து வளரும். நம்ம இன்றைக்கே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்ருக்கோன்னா இது வளர்ந்துடும் 5 வருஷத்தில். இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நம்ம மரம் வச்சா நம்ம குழந்தைங்களுக்கு பயன்படும். அப்படிலாம் கிடையாது. நான் புளிய மரம் வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சா இன்றைக்கி காய்ச்சிட்டு, நவாப்பழ மரம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சா இன்றைக்கி காய்ச்சிட்டு, அது நமக்கே பயன்படும். நம்ம வச்சா நம்ம குழந்தைங்களுக்காவது ஆகும் அப்படிங்கிறது ஒரு தப்பான கான்செப்ட். நமக்கே பயன்படும். ஒரு யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாலும், யார் என்ன நெகட்டிவாக சொன்னாலும் அது அவங்களோட அனுபவம், உங்களோட அனுபவம் கிடையாது. பாசிட்டிவாக சொன்னாலும் அது அவங்களோட அனுபவம், உங்களோட அனுபவம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், நம்மளால் என்ன பண்ண முடியும், நீங்கள் நல்லா புரிஞ்சுட்டு ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. எந்த இடத்துக்குனாலும் நம்பிக்கை தேவை. அதுவும் விவசாயம், தோட்டம், இதுக்கு வந்து ரொம்ப அபரீதமான நம்பிக்கை வேணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து நீச்சல் தெரியாது. ஃப்ரெண்டோட தோட்டத்தில் ஒரு மாடு உள்ளே விழுந்துருச்சு. அவர் உள்ளே விழுந்து கயிறு கட்டி அந்த மாடை காப்பாற்றிட்டார். அந்த துணிச்சல், தைரியம், நம்பிக்கை எல்லாமே தேவை. அதனால் பயப்பட தேவையில்லை. நமக்கு பண்ண முடியும், அது நமக்குள்ளே அந்த உந்துதல் இருக்கணும், நமக்குள்ளே அந்த எனர்ஜி இருக்கணும். நான் பண்ணிடுவேன், எனக்கு முடியும், எனக்கு வேணும் அப்படிங்கிற டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். அவங்கெல்லாம் பண்ணுறாங்க நானும் பண்ண போகிறேன், இவங்க பண்ணுறாங்க நான் பண்ண போகிறேன், அப்படி இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. வேணும்னா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நீங்கள் என்ன லைஃப் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதை அப்படியே கொண்டு போங்க. எனக்கு தேவை, கண்டிப்பாக எனக்கு லைஃப்பில் தேவை, நான் பண்ணிடுவேன், எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் சந்தேக பார்வையில் பண்ணவே வேண்டாம். எனக்கு எந்த ஒரு கற்பனையும் இல்லை, நம்ம நிறைய மரம் வைக்க போகிறோம், நம்ம சூப்பராக போகுது தோட்டம் இப்படிங்கிற இதில் தான் வச்சேன். அதில் வறட்சியில் கஷ்டமாக இருக்கும், வெயில் பயங்கரமாக அடிக்கும். ஆனால் திடீர்னு அட் சம் பாயிண்ட் நமக்கு 4-5 வருஷம் கழிச்சு சூப்பராக இருக்கும். அது நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். என்றைக்கோ ஒரு நாள் அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்து ரசிச்சுட்டே வாழலாம். அதில் சந்தோஷம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அதனால் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு செய்யாமல் இருக்காதீங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்னு செய்யாதீங்க. உங்களுக்காக தோணுதா, உங்களுக்காக வேணுமா, அதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு நீங்கள் இறங்குங்க, கண்டிப்பாக பண்ணலாம்.